வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி. இன்னைக்கு தேதி 29 வியாழக்கிழமை. கீழ திருப்பதியில் கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன் நிலவரம். வியாழக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி ஈவினிங் உள்ள டிக்கெட் மட்டும் தான் கொடுப்பாங்க. மறுநாள் வெள்ளிக்கிழமை காலையில் தரிசனம் பண்ணுறதுக்கான டிக்கெட் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் பொது தரிசனம் கிடையாது. காலையில் 9 மணிக்கு மேலே தான் தரிசனத்துக்கு அலோவ் பண்ணுவாங்க. சாதாரண நாட்களில் பார்த்தீங்கன்னா விடிய காலையில் 4 மணிக்கு ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. சுப்ரபாத சேவை முடிஞ்ச உடனே தோமால சேவை நடக்கும். அந்த நேரத்திலேயே திறந்து விட்ருவாங்க. 4 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் கண்டினியூஸாக 3 மணி நேரம் சாமி தரிசனம் பார்க்கலாம். பட் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வாய்ப்பு கிடையாதுங்க. வெள்ளிக்கிழமை காலையில் அபிஷேகம் நடக்கும். அப்புறம் மேல் சாத்து வஸ்திரம்னு அந்த சேவை நடக்கும். இதெல்லாம் நடக்கிறதுனால 9 மணிக்கு மேலே தான் தரிசனம் அலோவ் பண்ணுவாங்க. அதனால் வெள்ளிக்கிழமை காலையில் தரிசனம் பண்ணுறதுக்கான எஸ்எஸ்டி டோக்கன் இன்றைக்கி கொடுக்க மாட்டாங்க. இன்றைக்கி ஈவினிங் ஸ்லாட் மட்டும் தான் கொடுப்பாங்க. இன்றைக்கி ஈவினிங் ஒரு அப்ராக்சிமேட்டாக 15,000 டிக்கெட் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க. அதோடு முடிஞ்சு போச்சு. அதனால் இன்றைக்கி 2 மணிக்கு கவுண்ட் ஓப்பன் பண்ணும்பொழுது அங்கே இருந்தீங்கன்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஏன்னா வியாழக்கிழமை மட்டும் விடிய காலையில் 3:30 மணிக்கெலாம் டோக்கன் கொடுத்து முடிச்சிடுறாங்க. அதுக்குள்ளேயே எல்லா கூட்டமும் வந்துடுது. அதுலேயே முடிஞ்சிருது. ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஏற்றாப்புல இருக்கிற விஷ்ணு நிவாசம், பஸ் ஸ்டாண்டுக்கு ஏற்றாப்புல இருக்கிற ஸ்ரீனிவாசம், அலிப்பரி நடைபாதை பக்கத்தில் இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸ், இந்த 3 இடத்துலையும் டோக்கன் கொடுக்குறாங்க. ஒரு நாளைக்கு சாயங்காலம் ஒரு 15,000 டிக்கெட்டு, மறுநாள் காலையில் ஒரு 15,000 டிக்கெட்டு அப்ராக்சிமேட்டாக கொடுத்துட்ருக்காங்க. இன்றைக்கி வியாழக்கிழமை இன்றைக்கி ஈவினிங் உள்ள ஸ்லாட்டு கொடுத்து முடிச்சிட்டாங்க. 4 மணிக்கு பார்க்கும்பொழுது எந்த டோக்கனுமே அவைலபிள் இல்லைங்க. கவுண்டர்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சு. இனிமேல் வர பக்தர்களுக்கு வேறு வழி கிடையாது. டைரெக்டாக போய் தான் நீங்கள் ஃப்ரீ தர்ஷன் பார்க்கலாம். ஒரு வியாழக்கிழமை இந்த மாதிரி தாங்க இருக்குது. வியாழக்கிழமை நீங்கள் எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கணும்னு நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா திருப்பதிக்கு இரவு 12 மணி 1 மணிக்குள்ளே இருந்தீங்கன்னா இன்றைக்கி டோக்கன் வாங்க முடியுங்க. வியாழக்கிழமை மட்டும் அந்த மாதிரி தான் இருக்குது. இன்றைக்கி போகிறவங்க இந்த மாதிரி பார்த்து பிளான் பண்ணிங்க. திருப்பதியிலேருந்து மலை ஏறி போகிறதுக்கு 2 மலைப்பாதைகள் இருக்குங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அது. ஒன்று அலிப்பதி நடைபாதை, பல காலமாக இதுதான் பயன்பாட்டில் இருக்குது. அதுக்கு அடுத்தது ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதை. இந்த நடைபாதையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக இதுவும் பயன்பாட்டில் தான் இருக்குது. நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்தது. இப்போ ஒரு 7-8 வருஷமாக ரொம்ப பிரபலமாக இருக்குது. நிறைய பேர் அதில் போக ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் என்ன ஒரு சிறப்பான விஷயம்னா, அலிப்பதி நடைபாதை நடந்து போகிறதுக்கு உங்களுக்கு 4.5 மணி நேரம் ஆகும் கண்டிப்பாக. ஆனால் இந்த ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதை வழியாக போனோம்னா 2 மணி நேரத்துக்குள்ளே மேலே ஏறிடலாம். இது தூரம் கம்மி. 2388 படிகள் தான் இதில் இருக்குது. அதுமாதிரி 2.1 கிலோமீட்டர் தான் இதோட மொத்த தூரம். அதனால் இது எல்லாருமே இதில் போக தான் ஆசைப்படுறாங்க. அலிப்பதி நடைபாதை மொத்தம் 9 கிலோமீட்டருங்க. 3550 படிகள் மொத்தம். அதனால் அதை விட தூரமும் குறைவு, படிகளும் கம்மி அப்படிங்கிறதுனால எல்லாருமே ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதை தான் சூஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இன்னொரு விசேஷம் என்னென்னா, அந்த ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையில் இப்போ அலிப்பதி நடைபாதையை விட சிறுத்தை நடமாட்டம்லாம் கம்மியாக இருக்கிறதுனால இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னா டோக்கன் இஷ்யூ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது திவ்ய தர்ஷன் டோக்கன் இந்த ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையில் இப்போ கொடுத்துட்ருக்காங்க. இடையில கொஞ்ச நாள் இந்த சிறுத்தைகள் பிரச்சனை வந்த பிறகு நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. இப்போ மறுபடியும் ஓப்பன் பண்ணி விட்ருக்காங்க. ஒரு நாளைக்கு 5000 டிக்கெட் கொடுக்குறாங்க. காலையில் 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் இந்த நடைபாதை திறந்திருக்கும். 6 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி முதல்ல வர 5000 பக்தர்களுக்கு மட்டுமே டிக்கெட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக நடந்து போய் ஃப்ரீ தர்ஷனில் தான் சாமி பார்க்கணும். இந்த மாதிரி தான் இருக்குது. இதில் திவ்ய தர்ஷன் டோக்கன் அப்படிங்கிற பேரில் தான் கொடுக்குறாங்க. இன்றைக்கி ஈவினிங்கே சாமி தரிசனம் பார்க்குற மாதிரி ஸ்லாட் போட்டு கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு நீங்கள் போய் டேரெக்டாக சாமி தரிசனம் பார்க்கலாம். டேரெக்டாக நாங்கள் காலையில் போய் பார்க்க முடியாது, சாயந்தரமும் போய் சாமி பார்க்கலாம். அந்த மாதிரி தான் ஸ்லாட் போட்டு கொடுப்பாங்க. இன்றைக்கி வியாழக்கிழமை அன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதை எப்போதுமே கூட்டமாக இருக்குங்க. சீக்கிரம் இது முடிஞ்சிடும். ஏன்னா இங்கே இந்த 3 காம்ப்ளெக்ஸ்லையுமே டிக்கெட் கொடுக்குறாங்க. 3:30 மணிக்கு முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் வர பக்தர்கள் எல்லாமே வெளில நின்னாங்கன்னா இருக்கிறவங்க ஆட்டோக்காரங்க மற்றவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, உடனே ஸ்ரீவாரிமெட்டு போங்க. அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு 6 மணிக்கு கவுண்டர் புக் இருப்பாங்க. அங்கே டிக்கெட் வாங்கிட்டு நீங்கள் நடந்து மேலே ஏறி போயிட்டீங்கன்னா இன்றைக்கி சாமி பார்த்துடலான்னு சொல்லி எல்லோரும் எங்கள் டைரக்ஷன் திருப்பி விட்றாங்க. அந்த மாதிரி தான் இங்கே ஸ்ரீவாரிமெட்டுக்கு வியாழக்கிழமை கூட்டம் அதிகமாகிடுதுங்க. இந்த ஷேர் ஆட்டோலாம் என்ன செய்கிறாங்கன்னா, அங்கேயே சொல்லிவிட்டு வாங்க ஒரு 10 பேர் 8 பேர் வாங்க சேர்ந்து போயிடலாம்னு சொல்லிட்டு அவங்களே 8 பேர் அழைச்சிக்கிட்டு டேரெக்டாக ஸ்ரீவாரிமெட்டு அழைச்சிட்டு போயிடுறாங்க. 4:30 மணிலேருந்து அங்கே கூட்டம் அதிகமாகிடுதுங்க. 6 மணிக்கெலாம் கவுண்டர் கன்ஃபார்மாக திறந்துருவாங்க. வாங்கிட்டு மேலே ஏறி போகலாம். அதனால் வியாழக்கிழமை மட்டும் அந்த மாதிரி தான் அங்கே இருக்குது. இந்த ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதைக்கு நீங்கள் திருப்பதியிலேருந்து பார்த்தீங்கன்னா 17 கிலோமீட்டர் தூரம் இருக்குங்க. அது நடந்து போக முடியாது. பஸ்ஸு, ஷேர் ஆட்டோ இந்த மாதிரி தான் நீங்கள் போக முடியும். டிடிடி சார்பாக இலவச பஸ்ஸும் இருக்குங்க. திருமலையில் ஓடிட்டு பாருங்க பஸ்ஸு. அதே மாதிரி பஸ்ஸு கீழே இங்கே இலவச பஸ் விட்ருக்காங்க. திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து காலையில் 5:30 மணிக்கு ஃபஸ்ட்டு பஸ்ஸு கிளம்புங்க. அதில் ஏறினீங்கன்னா டேரெக்டாக 6:10 6:15 நீங்கள் ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதை அடையலாம். அங்கே டோக்கன் வாங்கிட்டு மேலே ஏறி போகலாம். ஃப்ரீ பஸ் இது. எந்த வழியாக போகும்னா இது அலிப்பதி நடைபாதை வழியாக போகும். கபில தீர்த்தம், அலிப்பதி நடைபாதை, அப்புறம் சீனிவாச மங்காபுரம் இது வழியாக போய் தான் ஸ்ரீவாரிமெட்டு போகும். இந்த கோயில்களில் இடையில எங்கேயாவது கபில தீர்த்தம் இல்லை அலிப்பதி நடை போகணும், இல்லை சீனிவாச மங்காபுரம் போகணுங்கிறவங்க கூட இதில் ஏறிக்கலாம். ஃப்ரீ இலவசம் தான் அது. அங்கே கொண்டு போய் இறக்கி விட்ருவாங்க. அந்தமாரி இதில் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அது தவிர ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ்ஸு நீங்கள் டிக்கெட் வாங்கிட்டு போகிற பஸ்ஸும் இருக்குது ஸ்ரீவாரிமெட்டுக்கு. அது அப்பப்போ டைமிங் ஒன்றும் இல்லை. ரயில்வே ஸ்டேஷன் ஏற்றாப்புல நீங்கள் கவுண்டரில் கேட்டால் சொல்லுவாங்க. அங்கேயே வெயிட் பண்ணிங்கன்னா பஸ் வரும், அதில் ஏறி போகலாம். அது தவிர விடிய காலம் சீக்கிரம் போகணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 5-6 பேர் குரூப்பாக சேர்ந்து ஷேர் ஆட்டோ பிடிச்சி போகலாங்க. ரொம்ப சுலபமாக இருக்கும். ஆனால் தூரம் அதிகம். எப்படியும் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையை பொறுத்த வரைக்கும் போகிற வழியில் நீங்கள் கடைகள்லாம் எதுவும் கிடையாதுங்க. அலிப்பதி நடைபாதையில் பார்த்தீங்கன்னா வழிநெடுக நிறைய கடைகள் இருக்கும்.
அதுமாதிரி காலி கோபுரம் இருக்கும், அந்த இடத்துல போனோம்னா நிறைய சாப்பிட்றதுக்கு இடம் இருக்கும். பட் இந்த இடத்துல அது மாதிரிலாம் கிடையாது. இங்கேயே நீங்கள் கீழேயே எதை வேணாலும் நீங்கள் வாங்கிட்டு தான் மேலே போகணும். மெயின் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் பெரிய ஒரு கார் பார்க்கிங் வச்சுருக்காங்க. நிறைய பேர் காரை கொண்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே ஏறி போகிறாங்க. அவங்களால அன்றைக்கி திரும்பி வந்து எடுக்க முடியாது. ஏன்னா மலைப்பாதை வந்து 6 to 6 தான். மறுநாள் காலையில் தான் நீங்கள் மறுபடியும் வந்து கார் எடுக்க முடியும். காரோ, 2 வீலர், வேன் நிறைய பேர் போட்டு தான் போயிட்டுருக்காங்க. சீனிவாச மங்காபுரத்துலேருந்து ரைட்டில் திரும்பி காட்டு வழிங்க. அதுக்கப்புறம் அது வழியாக தான் அந்த கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் அந்த மலைப்பாதையிலே பஸ்ஸு போகும். அதில் ரொம்ப அற்புதமாக இருக்குது அந்த இடம். விடிய காலையில் நீங்கள் 5:30 மணி 6 மணிக்கு அந்த இலவச பஸ் அந்த பக்கம் போகும்போது பார்த்தீங்கன்னா 100கணக்கில் ஆட்டோ போகும். ஏகப்பட்ட ஷேர் ஆட்டோஸ் அங்கே திருப்பதியிலேருந்து ஏகப்பட்ட பேர் ஷேர் ஆட்டோவில் வர ஆரம்பிக்கிறாங்க. இந்த டிக்கெட் வாங்கிறதுக்காகவே பார்த்தீங்கன்னா பஸ்ஸே இருக்காதுங்க, ஃபுல்லாக ஆட்டோ, ஷேர் ஆட்டோ தான். 100கணக்கில் ஆட்டோ போயிட்டுருக்கும். எல்லாருமே அங்கே போய் இறங்கி கடை மேலே போவாங்க. மெயின் என்ட்ரன்ஸ் உள்ளே நுழைஞ்ச உடனே ரைட் ஹேண்ட் சைடில் டாய்லெட் பாத்ரூம்லாம் இருக்குங்க. அங்கே ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டு டாய்லெட் பாத்ரூம்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் லக்கேஜ் கலெக்ஷன் சென்டர் இருக்குது. அங்கே கொண்டு போய் நம்ம லக்கேஜ்லாம் கொடுக்கலாம். ரொம்ப கூட்டம் இருக்காதுங்க, அலிப்பறி மாதிரி ரொம்ப கூட்டம் இருக்காது. அங்கே கொண்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் நடந்து போனோம்னா ஸ்ரீவாரிமட்டு நடைபாதை ஆரம்பிக்குங்க. அந்த என்ட்ரன்ஸ்லேயே ஒரு பெரிய பெருமாள் கோயில் இருக்குது. அதை வழிபட்டுட்டு நீங்கள் மறுபடியும் மேலே ஏற ஆரம்பிக்கலாம். ஏறுற இடத்துலேயே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேயே இப்போ அந்த கவுண்டர் இருக்கும். அங்கே டோக்கன் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் மேலே ஏறி போக வேண்டியது தான். எல்லோரும் அவங்களோட ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போங்க, ஒரிஜினல் அல்லது ஜெராக்ஸ் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு போனீங்கன்னா காமிச்சிட்டு மேலே ஏறி போகலாம். அதுக்கப்புறம் 1240வது படியில் அந்த வாங்கிட்டு போகிற டோக்கனை ஸ்கேன் பண்ணணுங்க. பழையபடி இங்கே ஸ்கேன் பண்ணுற சிஸ்டம் தான் இப்போ வந்திருக்கு. 1240வது படியில் அங்கே கவுண்டர்ஸ் வச்சுருக்காங்க. அங்கே கொண்டு போய் உங்கள் டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து மேலே ஏறலாம். அங்கே நீங்கள் ஸ்கேன் பண்ணால் மட்டும்தான் அங்கே சுவாமி தரிசனத்துக்கு அலோவ் பண்ணுவாங்க, இல்லைன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. நடந்து வந்ததுக்கான ப்ரூஃபுங்க அது. அதனால் நீங்கள் போகிற வழியில் 1240வது படியில் டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணிவிட்டு மேலே ஏறிப்போங்க. அதிகபட்சமாக நீங்கள் ஒரு 10 அங்கங்கே உட்காந்து ஏஞ்சி போனால் கூட 2 மணி நேரத்தில் மேலே ஏறிடலாம். ரொம்ப சுலபமான நடைபாதை தான் இது. அலிப்பறி நடைபாதை மாதிரி பல கிலோமீட்டருக்கு பிளைன்ஸில் நடந்து போகிற மாதிரி இருக்காது. ஒரு சில இடத்துல மட்டும்தான் பிளைன் ஏரியா இருக்கும், மற்றபடி ஃபுல்லாகவே படிகள் தான் இருக்கும். ஆனால் ரொம்ப சுலபமாக ஓரளவு போகிறதுக்கான வசதிகள் உள்ள இடங்க அது. அது மேலே ஏறி போயிட்டோம்னா ஏறின உடனே அந்த இடத்துல வந்து டீ கடை, பிஸ்கட்டு, ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி கடைகள் நிறையா இருக்குது அந்த இடத்துல. அதனால் அந்த அலிப்பறி நடைபாதை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ண பிறகு திரும்ப நீங்கள் சிஆர் ஆஃபீஸ்கிட்ட போனால் மட்டும்தான் கடைகள்லாம் இருக்கும். பட் இந்த இடத்துல அப்படி இல்லை. படி ஏறின உடனே அந்த இடத்துல மேலேயே டீ கடை, ஸ்நாக்ஸ் கடை, சின்ன சின்ன ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்குது. அதுலேருந்து நீங்கள் வந்து கோயில் நடந்து போகிறது தூரம் தான். அங்கேருந்து 1 கிலோமீட்டர் தூரம் நடந்து போகிறதுக்கு இருக்கும். இல்லைனாலும் அங்கேருந்து நடந்து மெயின் ரோட்டுக்கு வந்தீங்கன்னா மியூசியம் பக்கத்தில் தான் இருக்குது. அந்த இடத்துல பஸ் ஸ்டாப் இருக்குது. அதில் ஏறி நீங்கள் இலவச பஸ் வரும். அதில் ஏறி நீங்கள் சிஆர் ஆஃபீஸுக்கோ இல்லை கோயிலுக்கோ போய் அடையலாம். கால நேரத்தில் லக்கேஜ் வாங்கும்பொழுது கிட்டத்தட்ட எல்லாரோட லக்கேஜ் வந்த பிறகு தான் அங்கே வண்டி எடுப்பாங்க. அங்கேருந்து லக்கேஜில் எடுத்துக்கிட்டு கிளம்புவாங்க. அதனால் அவங்க அங்கேருந்து கிளம்புறதுக்கு கண்டிப்பாக 7, 7:30 ஆகுங்க. மேலே இந்த லக்கேஜ் வந்து சேர்கிறதுக்கு 8:30 மணிக்கு குறைஞ்சி வராது. 8, 8:30 மணி ஆகும் வந்து சேர்கிறதுக்கு. அதனால் நீங்கள் அவசரமாக போனாலும் உங்கள் லக்கேஜ் நீங்கள் வாங்க முடியாது. 8:30 மணிக்கு கிட்டத்தட்ட தான் நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிங்க. 6 மணிக்கு எல்லோரும் வர்றதுனால எல்லாரோட லக்கேஜும் கலெக்ஷன் பண்ணிக்கிட்டு மொத்தமாக தான் கிளம்பி வருவாங்க வேனில். அவங்க ஸ்ரீவாரிமட்டிலேருந்து கிளம்பி சீனிவாச மங்காபுரம் வழியாக திருப்பதி வந்து அதுக்கப்புறம் அந்த டோல்கேட் வழியாக தான் மேலே ஏறி வரணும். அதனால் அவங்க ஒரு 8, 8:30 தான் நீங்கள் லக்கேஜெலாம் வாங்க முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு பொறுமையாக நீங்கள் போகலாம். லக்கேஜ் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்ட்ரைட்டாக நீங்கள் மேலே ஏறி போகலாங்க. அலிப்பறி நடைபாதை மாதிரி இந்த ஸ்ரீவாரிமட்டு நடைபாதையும் ரொம்ப ரொம்ப பிரபலமாக இருக்குது. இந்த ஸ்ரீவாரிமட்டு நடைபாதைக்கு ஒரு வரலாறு இருக்குங்க. வெங்கடாஜலபதி பெருமாள் பத்மா தாயாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்ரீவாரிமட்டு நடைபாதை வழியாக தான் மலை ஏறி மேலே ஏறி போனார் அப்படிங்கிறது தான் வரலாறு. அதனால் இந்த வெங்கடாஜலபதி பெருமாளும் தாயாரும் நடந்து சென்ற இந்த ஸ்ரீவாரிமட்டு நடைபாதையில் நம்மளும் நடந்து போவோம், பெருமாளுடைய பேரருளை பெறுவோம். இந்த மாதிரி இன்னொரு திருமலா திருப்பதி அப்டேட்ஸோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.